மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த ரகசிய மூச்செடுக்கும். சிரிப்பின் பின்னால் நிழல்கள் தினமும் காத்திருக்கும். யார் நண்பர் யார் எதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். எதுக்குங்க இப்படி சந்தேகப்பட்டு பேசுறீங்க? உங்களாலதாங்க இன்னைக்கு வீட்டை மாத்தி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை கூட்டத்துல அத்தனை பேர் முன்னாடி அன்னைக்கு நான் விட்டு கொடுத்தனாங்க. அன்னைக்கு நான் தப்பே பண்ணல. ஏங்க சும்மா நிறுத்துங்க. எனக்கு தெரியும் நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு. அத்தனை பேர் முன்னாடி அந்த பொம்பளை அப்படி சொல்லுவாளா? அந்த கல்பனா கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஒருத்தி அவளோட வெக்கத்தை விட்டு அப்படி எல்லாரும் மட்டும் சொல்லுவாங்க. அவ தப்பான ஆளு, அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸி. சரிங்க இருக்கட்டும், அவ தப்பாவே இருக்கட்டும். அப்ப நீங்க எதுக்கு அவகிட்ட போனீங்க? அப்ப நீங்களும் தப்பானவங்க தானே? சொல்லுங்க. என்ன நான் போடுற சோத்தை தின்னுட்டு என்னவே? சும்மா நிறுத்துங்க. நீங்க சோறு போடுறீங்கன்னு நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அந்த கல்பனா எல்லாரும் மட்டும் சொல்லிருக்கு. இப்ப நான் கேட்டங்காட்டிக்கு நீங்க என்ன சந்தேகப்பட்டு பேசுறீங்க? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அவ தப்பானவன்னா அப்ப அவகிட்ட போன நீங்களும் தப்பானவன் தானே? ராஜலட்சுமி, உன் லிமிட்ட நீ ரொம்ப கிராஸ் பண்ணிட்ட. மரியாதையா இருந்துக்க. நான் உங்ககிட்ட மரியாதையா இருக்க போய் தாங்க கூட்டத்துல ஏமானத்தை விட்டு உங்களை காப்பாத்தி வந்தேன். ஒரு பொம்பளை கிட்ட போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்ல? ஆமா, அவ பெரிய ஒழுக்கம். நான் பொறுக்கின்னா அவ என்னை விட பெரிய பொறுக்கி. அவளுக்கே வாரம் ஒரு லெட்டர் வந்துகிட்டு கிடக்கு. இங்க பாருங்க, சும்மா எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருங்க. ஊருக்குள்ள எல்லாரும் ஏற்கனவே காரி துப்பிட்டு வீட்டையெல்லாம் காலி பண்ண வச்சு இங்க தாட்டி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னால இதுக்கு மேல வீடா மாறி எல்லாருக்கிட்டையும் மானம் கெட முடியாது. எல்லாம் என்னோட கெட்ட நேரம். உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் படிப்பு கூட போயிடுச்சு. சும்மா அழுது நாடகம் போட்டுட்டு இருக்காத. இருக்க இஷ்டம்னா இரு, இல்லைன்னா உங்க வீட்டை பார்த்து கிளம்பிட்டே இரு. கிளம்பு தாங்க போறேன். நான் கிளம்புற அன்னைக்கு தான் உங்களோட வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். பாருங்க, நீங்க வாழ்ந்தா என் கூட தான் வாழணும், இல்லைன்னா உங்களை கொண்டுட்டு தான் போவேன். அவ கூட பார்த்தேன், இவ கூட பார்த்தேன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அழுது நாடகம் போடாத. எனக்கெல்லாம் உன் கூட வாழ துளி கூட விருப்பம் கிடையாது. இருக்க இஷ்டம்னா இரு, இல்லைன்னா நீ இங்கே இரு. நான் எங்க அம்மா அப்பா வீட்டை பார்த்து கிளம்புறேன். உன் கூட இப்படி அழுதுகிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு காதல் வாழ்க்கை வாழவெல்லாம் நான் ரெடியாவே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் கிளம்பி போயிருப்பேன்ல. இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? வாய்முடி யாரா வராங்க. இவதுக்கு இங்க வர்றா? அந்த வித்யா வர்றா? கண்ணத்தோட ஃபர்ஸ்ட். ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வர்றாங்க? சரி, நீங்க எதை காட்டிக்க. நீ ஃபர்ஸ்ட் அழுகாத கண்ணத்தோட. நானே இவளை தேடி போகணும்னு நினைச்சேன். அவளே வந்து தொக்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள மாட்டிருக்கா. இரு வரட்டும், அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. ராஜலட்சுமி, உள்ள வரலாமா? எப்படி இருக்க? தமிழ்ச்செல்வனுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எங்க வந்த நீயே? சாரி தமிழண்ணா, நான் உங்களை எல்லாரும் மடியா போய் அடிச்சிருக்க கூடாது. நீங்க என்ன அடிக்க வந்ததும் தப்பு தானே. பேசிட்டு இருக்கும்போது தெரியாம நான் உங்களை அப்படி அடிச்சிருக்க. ஆமா வித்யாக்கா, அடிச்சது ரொம்ப தப்பு. எப்படி நீங்க என் புருஷனை அடிக்கலாம்? அவரு ஒரு வாரமா எந்திரிக்கல தெரியுமா? அவருக்கு மண்டையிலே அடிபட்டுருச்சு. ராஜலட்சுமி, மன்னிச்சுக்கோ. அந்த அண்ணனும் என்ன அடிக்க வந்தது தப்பு தானே. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது என்னை எதுக்கு அடிக்க வரணும் சொல்லு பார்க்கலாம். நான் கல்பனாக்காகத்தானே. ராஜலட்சுமி சும்மா நிறுத்துங்க. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. என் புருஷருக்கு அழகுக்கு நீங்க எப்படி என் புருஷன் மேல கைய வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆம்பளை மேல. ராஜலட்சுமி, ஆம்பளையோ பொம்பளையோ அழகோ அசிங்கமோ அடிக்கிறது தப்பு தானே ராஜலட்சுமி. எப்படி அடிக்கலாம் சொல்ல எல்லாரும் முன்னாடியும்? அந்த அக்காவை போய், அதுவும் அவங்க அடுத்தவன் பொண்டாட்டி, உங்க வீட்டுக்காரரை எப்படி போய் அவரை அடிக்கலாம்? அடிக்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நம்ம என்ன வாத்தியாரா அவங்கள போய் அடிக்கிறதுக்கு? வாயில தான் சண்டை போட்டு பேசிட்டு இருந்தோம். அடிக்க வந்த உடனே நான் குறுக்காட்ட போனேன். இவரு என்னையும் அடிக்க வந்தங்காட்டிக்கு கோவத்துல சும்மா இப்படின்னு ஒரு அப்பு தான் விட்டேன். அப்புறம் சொல்லு அண்ணா, நீங்க கோவப்படுறது நியாயம் தான். நான் இருந்தாலும் வாயமூடு. அண்ணா கொஞ்சம் நான் சொல்றது. நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? நீ யாரு? எனக்கு பொண்டாட்டியா? முன்ன பின்ன நீ பொறுக்கிய பாத்திருக்கியா? இல்ல பொறுக்கிக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா வித்யா உனக்கு? பொறுக்கின்னா அது நீதான் வித்யா. வாரம் ஒரு 2 லெட்டர் வருதே, அதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா வித்யா? இல்ல பொறுக்கித்தனத்தை தான் நான் உங்ககிட்ட இப்ப காட்டட்டுமா வித்யா? ஏங்க என்னங்க பண்றீங்க? நீங்க என்ன லூசா? அந்த அக்காட்ட போய் இப்படி பேசுறீங்க? நீ வாய மூடு. ஏன் வித்யா, பொறுக்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி பக்கத்துல வந்து இடிப்பாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏச்சு தள்ளி போ சனியனே. நீ எல்லாம் ஒரு ஆள் உங்ககிட்ட பேச வந்து சொன்னா வந்தா இப்படிதான் நடக்கும்.
அத்தனை பேர் முன்னாடி ஒரு பையனை அடிச்சுட்டுமே மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு இப்படி என்கிட்ட கேவலமா நடந்துட்டேல பாரு இனிமேல். இனி உன்னை பாக்குறது தானே என்னோட வேலை. சீ வாய மூடு சனியனே. ஏங்க என்னங்க பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த அக்காட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க மனுஷன் தானே இல்ல மிருகமா மாறிட்டீங்களா? விடு ராஜலட்சுமி, நீ என்ன பண்ணுவ? அவன் மிருகமா மாறுறதுக்கு காரணமே நீதான். அவன் அழகு அது இதுன்னு சொல்லி இப்படி உசுப்பேத்தி வச்சிருக்க. என்னை இந்த அளவுக்கு உன் புருஷ கேவலமா பேசுறதுக்கு காரணமே நீதான். வித்யாக்கா நில்லுங்க. நான் என்னக்கா பண்ணேன்? ஏங்க என்னங்க நீங்க பைத்தியமா? அந்த அக்காட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க? ச்சே. ஏய் போதும் போதும், ரொம்ப வாய் பேசாத, அடங்கு. மாமா மாமா உன் பேரு நெஞ்சுக்குள்ள எங்க போச்சு இந்த அக்கா? ஐஸ் மில்லுக்கு நிக்கிறத நான் சொல்லனால தேடிக்கிட்டு இருக்கும் போல. ஏன் மாமா உன் பேரு நெஞ்சுக்குள்ள வா வித்யாக்கா. ஐயோ இதென்ன இப்படி காத்தடிக்குது? எதுக்குட இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறா நீயே? ஏன் இங்க நின்னா என்ன? பின்ன அவங்க வீட்டு வாசல்ல நிப்பாக, அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அதான் ரைஸ் மில்லு கிட்ட வந்து நின்னு. ஆமாடி, நீ அங்க வராதே நல்லதா போச்சு. அவன் என்கிட்டயே எப்படி பேசினா தெரியுமாடி? அவன்லாம் ஒரு ஆளா? சி அதையும் சொன்னேன். நீ தான் ஏதோ மன்னிப்பு கேட்கறன்ட்டு போனேன். ஏதோ மனசுக்கு சங்கட்டமா இருந்துச்சேன்னு வந்தேன். ஆனா இந்த நாய் இப்படி பண்ணுன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடி. ஏன் என்ன உன்னி அவன்கிட்ட போய் மன்னிப்பு தானே கேட்க போனேன். உன்கிட்டயே ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டியானா? ஏய் லூசு மாதிரி பேசாத. ஆனா அவன் அப்படி தாண்டி பண்ணுனா, அவன் அப்படி சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு திட்டி இருக்கலாம். அவன் பொண்டாட்டி முன்னாடி நான் கட்டி பிடிக்க வர்றான்டி. அவனா பொறுக்கி வித்யாமா உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. அண்ணா அண்ணா எனக்கு அது வேண்டாம். நீங்க அதை எடுத்துட்டு போயிடுறீங்களா அண்ணா? ஏன் அத வேண்டாங்கற? வாங்கு. ஏய் சும்மா இருடி அண்ணா, அது எனக்கு வேண்டாம் அண்ணா. நீங்க ஏதாவது சாப்பிட்டு கை தொடக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு போயிருங்கண்ணா, எனக்கு வேண்டாம். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்தாங்கம்மா புடிங்க. எனக்கு வேட்டு வைக்க பாக்குறீங்களா என் வேலைக்கு? ஐயோ இந்த புள்ள வேற நிக்குதே. இதே நான் கூட வாங்கி கிழிச்சு போட்டிருக்கலாம். சரி நான் கொடுங்க. என்னக்கா இருக்கு அந்த லெட்டருக்குள்ள? யாருக்கு அவனுக்கு கடுதாசி போட்டுக்கிட்டே இருக்கா? இந்தாங்கம்மா. எதுக்குமா உங்களுக்கு அடிக்கடி லெட்டர் வருது? இதை கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இதை அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமாண்ணே, வித்யாக்கா ஆயாமா வேலைக்கு எழுதி போட்டிருக்கு. ஏய் சும்மா இருப்பல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இல்ல நான் கவர்மெண்ட் வேலையில இல்ல, நான் படிச்சதே 10வது தான். ஏக்கா வையிற சும்மா தானே சொன்னி. ஏய் சும்மா இருப்பல, வாப்புல வீட்டுக்கு போலாம். சரிண்ணா நாங்க போயிட்டு வரோம். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.